பெண் தெய்வம், அதாவது காளி, அம்மன், மாரி, அதாவது பெண் தெய்வங்கள் வர்றதை நம்ம எப்படி உணர்றது? ஏன்னா ஒரு உடம்புல ஒரு மகளாடியோட உடம்பு இல்லைன்னா ஒரு 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 ஆணோ ஒரு பெண்ணோ யாரோட உடம்புல ஏதோ ஒரு தெய்வம் உள்ள இறங்குது அப்படின்னா அது பெண் தெய்வமா அப்படின்னு. பெண் தெய்வம் வந்தா அதுக்கு உண்டான வரியுரிகள் என்ன? இப்போ ஒரு பெண் தெய்வம் வருது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த பெண் தெய்வத்தோட அந்த ஒரு என்ன ஒரு பூ வச்சிருக்கோம், இல்லைன்னா அதோட நிறங்கள், உடைகள் இந்த மாதிரி காட்டி வரும். கனவுலையும் காட்டும், நெஜத்துலையும் காட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்கு நெஜத்துலேயும் மல்லிகைப்பூ வாட வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சாமியை பார்த்த உடனே அந்த சாமியோட அந்த குறிப்பிட்ட முகம் இல்லைன்னா அதனோட உடை வந்து இந்த நேரத்தில் எனக்கு காட்சி அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுலையும் சாமி வரும். வெந்தயம் வந்துச்சுன்னா, கனவுல வந்துச்சுன்னா பாம்பு ரூபத்தில் வரும், இல்லைன்னா சின்ன குழந்தை ரூபத்தில் வரும். முத்துமாரி, அதாவது முத்துமாரி, மாரியம்மன் இவங்கெல்லாம் பார்த்தா சின்ன குழந்தை ரூபத்தில் வரும், இல்லைன்னா வயசான கிழவி ரூபத்தில் வரும். இந்த தெய்வங்கள்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும். இல்லை ஒரு மீன் அந்த மாதிரி கனவுல வருது அப்படின்னா ஏதோ ஒரு தப்பு வந்து ஒரு சரி செய்ய வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாம்பு கனவுல வந்தாலே ஒரு நல்லது தான். அதுவும் ஒரு கோயில் பாம்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. ஏதோ ஒன்று உங்களை வந்து தடுத்து நிப்பாட்டும். அது வந்து கெட்டது நடந்தால் அதை வந்து உங்களை தடுத்து நிப்பாட்டும். அதனால பெண் தெய்வம் வருது அப்படின்னா, இப்போ இது வெளியோட்டமாக வருது, இப்போ உள்ளோட்டம் உடல்ல இறங்குது அப்படின்னா தெய்வத்தோட பாவனை வந்து ரொம்பலாம் உடம்பு ரொம்ப முறுக்கிறாது. ஒவ்வொரு தெய்வம், காளி அந்த மாதிரி வந்துச்சுன்னா, காளி வந்து நம்ம ஆக்ரோஷமான தெய்வம். அதனால அது வந்துச்சுன்னா அந்த கோபம், பலவீனம், அதற்கு உண்டான அந்த ஒரு முறைப்பான அந்த ஒரு ஆக்ரோஷமான அந்த ஒரு கோரத்தோட வரும். இப்போ சுடுகாட்டு காளியை பொறுத்தவரையில் அந்த சுடுகாட்டு காளிக்குன்னு ஒரு இது இருக்கு. அந்த காளி வந்தாலே எரிய நெருப்பாத்தான் வரும். எரிய நெருப்பு எப்படி இருக்கும், அந்த இடம் தீயா இருக்கும், நெருங்க கூட முடியாது, அந்த மாதிரி வரும். அவங்கள கட்டுப்படுத்த கூட முடியாது, அந்த மாதிரி இறங்குவாங்க. அந்த மாதிரி இறங்கும்போது அவங்களுக்கு வந்து சூடம் இதெல்லாம் வாங்கி தலையில வச்சு எரிக்கிறது ஒவ்வொரு தெய்வம். இன்னொன்று நாக்கில் வச்சு இருந்தோம். இன்னொன்று வந்து ரத்தமே குடிக்கும், அதாவது எருமக்கடா ரத்தம் கேட்குமா காளி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. காளிக்கும் பலி இருக்கு, பலி பூஜைகள் எல்லாமே இருக்கு. மயான காளியா இருந்தா மண்டவோடு மாலை போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அசுரர்களை வதம் செய்யும். அதாவது அசுரரோட தலைவன் வந்து ஒரு ஆள் தான், ஆனா அசுரர்களை வந்து வதம் செய்து அவர்களோட மண்டையை எடுத்து அதை மாலையா போட்டு அந்த காளி வந்து வரும். அவ்வளோ கோரமான காளி. ஒரு மனிதனோட தலையவே மாலையாக அணியும் ஒரு சக்தி படைத்தவள் இந்த காளிகாம்பா தேவி. காளிக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு. ஏன்னா துரோகம் செய்தால் அவனை அழிக்கக்கூடிய சக்தி இந்த காளிக்கு வந்து இருக்கு. அதனால பெண் தெய்வம் வந்து இறங்குதுன்னா அந்த பெண் தெய்வம் இறங்குற மரலாடி வந்து துரோகம் ஒரு ஆளுக்கு செய்யறான்னா அந்த தெய்வம் வந்து அதுக்கு உண்டான பதிலை கொடுக்கும், விலகி நிற்கும். ஓகேவா? அதனால பெண் தெய்வத்தை பொறுத்தளவுல இந்த மாதிரியும் வரும். ஒவ்வொரு தெய்வம் ஆக்ரோஷமா வரும், ஒவ்வொரு தெய்வம் இது நார்மலாகவும் வரும், ஒவ்வொரு தெய்வம் சிரிச்சுக்கிட்டே வரும். ஒவ்வொரு பெண் தெய்வம் முத்துமாரியை பொறுத்தளவுல மாறி இந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு தெய்வம் சிரிச்சுக்கிட்டு வரும். இன்னொன்று வந்து ஒவ்வொரு தெய்வம் சிரிச்சுக்கிட்டே வரும். இன்னொரு தெய்வம் வந்து அழுகையோட வரும். கொட்டாவி விட்டுக்கிட்டு வரும். இல்லைன்னா ஒரு திடீர்னு என்ன பண்ணும், வேகமா குதிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் சில பெண் தெய்வங்கள் வந்து ஆரம்பிக்கும். இன்னொரு பெண் தெய்வம் வந்து அப்படியே என்ன செய்யணும், நம்ம வந்து கண்ணு மூடுற மாதிரி இருக்கும், திருப்பி எந்திரிச்சு பார்த்தா சாமி ஆடிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியே இருக்கும். ஒவ்வொரு பெண் தெய்வங்களும் ஒவ்வொரு மாதிரி இறக்கும். இந்த மாதிரி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி இந்த அக்னி சட்டி எடுக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இவங்களுக்குலாம் ஆக்ரோஷமாக சாமி வரும். அக்னியின் சாட்சியாக அந்த தெய்வத்தை நம்ம அழைக்கும் போது அது வந்து வேகத்தோடு இருக்கும். அதே மாதிரி ஆயுதங்கள், அந்த தெய்வத்தோட ஆயுதங்களை சாட்சியாக வைக்கும்போது அந்த தெய்வம் வந்து வேகமாக வரும். அதனால தான் ஒரு தெய்வத்தை அழைக்கிறதுன்னா அந்த தெய்வத்தை வந்து குலதெய்வத்தை எப்படி அழைக்கிறது, குலதெய்வ பூசாரிகள் எப்படி கலரி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது மாதிரி பூசை பெட்டி வச்சு எப்படி வழிபடுறதுன்னு பற்றி முந்தைய வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேவா? அதையும் போய் பாருங்கள். இந்த பெண் தெய்வத்தை இவ்வளோ முறை பண்ணி நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் தெய்வம் தான் அந்த கோயிலுக்கே தலைமையாக இருக்கும்.
அந்த தெய்வத்தை வந்து அழைக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு உண்டான அந்த ஒரு மேலதாளம். இப்போ ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து உடுக்க உரிமை அந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து பம்பை அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு தப்பாட்டம் கேட்கும். அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. அந்த தெய்வத்தோட அடிகள் நம்ம பாரம்பரியம் உரிமை தான். உரிமை வைப்போம், தப்பாட்டம் வைப்போம். உரிமையை வச்சு அழைச்சா இந்த கருப்பண்ணூர் சாமிக்கு உரிமைனா பிடிக்கும். பெண் தெய்வத்தை பொறுத்தவரைக்கும் பம்பை உடுக்க வாசையில வந்து ஓசைகளை வந்து இந்த மாதிரி பெண் தெய்வங்களை வந்து அழைக்கலாம். பெண் தெய்வம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஓசைக்கு வந்து மயங்கினா அந்த சத்தம் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து பிடிக்கும். அதனால அந்த தெய்வம் வந்து வேகமா வந்து நம்ம உடம்புல வந்து இறங்கும். இந்த மாதிரி முறையில நம்ம பெண் தெய்வத்தை அழைக்கலாம். நன்றி, வணக்கம்.